அதிமுக தரப்புல எஞ்சிய 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த 17 இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறது அதிமுக. பெரும்பாலானவங்க புதிய முகங்களாக இருக்கிறாங்க. இந்த வேட்பாளர் தேர்வு எதன் அடிப்படையில் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது நேற்று 16 தொகுதிகளையும் இன்றைக்கு 17 தொகுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாரு. அதுல உங்களுக்கு நிறைய புதுமுகங்கள் என்பதாகத்தான் எல்லோருக்கும் புரியும். ஆனாலும் கூட நல்ல செலவழிக்க முடிந்தவர்களாக 33 தொகுதிகள் என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை. 33 மக்களவை தொகுதிகளில் தைரியமாக அதிமுக இறங்குகிறது என்பது அதிமுகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்ற தைரியத்தை காட்டுது. உள்ளபடியே தாங்கள் திமுகவிற்கு மட்டும் போட்டியாக இல்லை, பாஜகவும் போட்டியாக இருக்கிறோம் என்ற நிலையை இன்று காலை வந்திருக்கக்கூடிய ரெய்டுகள் உட்பட பாஜகவினுடைய ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் ஒரு 18 தொகுதிகளில் திமுகவுடன் நேரடி போட்டியில் திமுக 21 தொகுதி நிக்குதுன்னா இறங்குவது என்பது அதிமுக தன்னுடைய பலத்தை சோதித்து பார்ப்பதற்கும் தயார் என்பதை காட்டுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த புதியவர்கள் நல்ல செலவழிக்கக்கூடியவங்களாக பார்த்து தேர்வு செய்திருக்கிறார் என்பதும், அப்படி அவர்கள் விடாப்பிடியாக இறங்கி செய்வதற்கு அதிமுகவிடம் கட்டுமானம் இருக்கிறது, ஏற்கனவே அவர்களுடைய பூத் கமிட்டிகள் எல்லா பக்கமும் இருக்கிறது என்ற தைரியத்திலும், இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய கூட்டணியில் என்று சொன்னால் பூத் கமிட்டிகள் அந்த அளவுக்கு முழுமையாக இல்லை என்ற சூழ்நிலையிலும் தான் இவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. அதனால இந்த முறை போட்டு பார்ப்பது என்பதில் எத்தனை கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மக்களவை தேர்தலில் அதிகமான அளவு வெற்றி பெற வேண்டும் என்பதை விட ஒவ்வொரு தொகுதியிலும் கிடைக்கக்கூடியதை 33 தொகுதிகளும் சேர்த்து அவர் 1 கோடியை தொடும் அளவுக்கு எண்ணிக்கையில் வாக்குகள் வாங்கிவிட்டால், இவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாங்கி இருப்பதனால் இரட்டை இலை சின்னமும் கட்சியும் மேலும் தனக்கு உறுதியாகும். வருகின்ற நீதிமன்ற வழக்குகளிலும் சரி, அதே போல தேர்தல் ஆணையத்தினுடைய ஆய்விலும் சரி அதை பெற முடியும். அந்த போட்டி என்பது இனி இல்லாமல் போகும் என்பதையும் கணக்கில் வைத்துத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்ற குறியை மட்டுமே வைத்துத்தான் எடப்பாடி இறங்குகிறார் என்பது இதில் இருந்து வெள்ளிடை மலையாக வெளியே தெரிகிறது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு இடம் விடாம அவர் போட்டிருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு விடாப்பிடியான போட்டியை நடத்துவார்கள் என்பதும் இதில் இருந்து தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.